என்னடா இது தலைப்புன்னு பார்க்குறீங்களா? வெல் அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பூரிக்கிழங்கு எல்லோரும் செய்யக்கூடியது தானே. சரி, அதை செஞ்சுக்கிட்டே இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டில் இல்லை நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பகிர்ந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி நடக்கிற அரசியல்லையும் பார்த்திங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கைக்காக இன்றைக்கி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவராகவோ இதுவோ இருக்கவங்கெல்லாம் பொது வெளியிலேயே எப்படி பேசுகிறாங்களேன்னு எல்லாருக்கும் எனக்கு தோணுற மாதிரி உங்களுக்கும் தோன்றியிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நமக்குள்ளே யாருக்காவது வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், சரி என்ன இப்படி மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அது எல்லாருக்குமே இப்படி இருக்குங்கும்போது ஒருத்தரை இப்படி தாக்கி பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பொது வெளியிலேயே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தோணுது. அப்புறம் பெண்களை வர வர மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேளுங்க. முன்னாடி தான் அடக்கி உடக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாரையும் ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, அது மாதிரி தான் தோணுது எனக்கு. இன்னும் இப்படியே போயிட்டுருந்தா இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவாங்க என்னன்னே தெரியலங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இது நம்ம வீட்லேயே மிளகாய் செடி காய்ச்சிருந்தா சரி, அதையே பறிச்சுட்டு அது மாதிரி வீட்டில் இருக்கிறத எடுத்து சமைக்கும்போதும் ஒரு சந்தோஷந்தான். சரின்னு பறிச்சுட்டு வந்தாச்சு பச்சை மிளகா. சரி, என்ன பேசிகிட்டு இருந்தோம், இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க தவறு செஞ்சாங்களோ இல்லையோ வெளிப்படையாக இப்படி எப்படி இவ்வளோ பேருக்கு மத்தியில் ப்ரெஸ் மீட்லலாம் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அது எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு கூட தெரியல. அது அவங்களுக்கும் கேவலங்கிறதும் கூட புரியல. இவங்கெல்லாம் எப்படி நம்ம தலைவராக்கி நாட்டுக்கு முதல்வராக்கி நம்மலாம் நாடை இவங்கெல்லாம் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க சுய லாபத்துக்காக தான் இப்போ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிறாங்களோன்னு தோணுது. முன்னாடி உள்ள மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவர்லாம் காமராஜர் மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு அப்பழுக்கற்றவங்க, சுய வாழ்க்கையில் ஒழுக்கமானவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வரமாட்டாங்க போல இருக்குது அரசியலுக்கு. இல்லை, இப்போ இருக்கிற இளைஞர்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அரசியல்லாம் முன்னாடிலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலாறு பாடத்திட்டத்தில் எதுக்கு வேஸ்ட்டாக, முன்னாடி இருந்ததை எதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ தோணுதுங்க, வரலாறுலாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் அடுத்த தலைமுறை வரவங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வரலாறு ஒரு பாடமாக இருக்கிறது நல்லது தான் தோணுது. நானே நினச்சிருக்கேன், இதெல்லாம் எதுக்கு வரலாறுலாம் ஒரு சப்ஜெக்டை எதுக்கு வைக்கிறாங்கன்னு. ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி பாலிட்டிக்ஸும் அதுலேயே ஒரு இதாக வச்சு வைக்கணும். அதே மாதிரி நம்ம சாதாரண மக்கள் நம்ம இருக்கோம்ல, நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எதுலேயும் எளிதாக நம்ம போக முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு ஆசிரியர் பயிற்சி முடித்து வரோன்னா அதுக்கு ஒரு தகுதி தேர்வு, அடுத்தது +2 வரைக்கும் பசங்க படிக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு இதுக்கு போகிறதுக்கு ஒரு தேர்வு, அது மாதிரி உள்ளது மாதிரி இப்போ இருக்கிற அரசியலுக்கும் குறைந்தபட்ச தகுதியை நிர்ணயித்து அவங்களுக்கும் ஒரு தகுதி தேர்வு வைக்கணுங்க. அது மாதிரி வச்சாதான் ஒரு நேர்மையான, இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக நம்மளுக்குள்ள அரசியலாச்சும் வரும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி கொண்டு வரணும். அது மாதிரி யார் அதுக்கு முயற்சி எடுப்பாங்கன்னு தெரில. நிச்சயமாக வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இது எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க தேர்வு, அதுங்கிறதுனால சொல்லலை. இப்போ அவங்கவுங்க சகட்டு மேனிக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வரைமுறை, அது மாதிரிலாம் கொள்கை, அது மாதிரிலாம் ஒரு அரசியலுக்குன்னு ஒரு இதையும் உருவாக்கணுங்கிறேன் என்ன கேட்டால். அப்படியெல்லாம் செஞ்சால் தான் இந்த நாடு உருப்படுமோ என்னமோ. அப்புறம் என்ன எப்படி வேணாலும் போட்டும்,
நம்ம லைஃப்பை நம்ம பாட்டுக்கு அந்த அன்றாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ஓட்டிகிட்டு இன்றைக்கி ஓட்டிகிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டுருந்தா எப்படி போகுமோ தெரியல. ஆனாலும் துணிஞ்சு வர்றவங்களுக்கும் ஒரு அச்சத்தை தான் கொடுத்துருக்கு. நம்ம அரசியலில் புதுசாக வர்றவங்களுக்கெலாம் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது இல்லையா? அது மாதிரி நிறைய இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் நம்ம வந்து வெறும் படிக்கிறது, ஒரு வேலைக்கு போகிறது அதை மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து நம்ம அரசியல் நிகழ்வுகளையும் அந்த இதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும், தெரிஞ்சுக்க வைக்கணும். நம்ம அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம அப்படியே பாடம், தேர்வு, மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருந்தா அந்த பசங்களுக்கு பொதுவாக உள்ள ஒரு ஜென்ரல் நாலேஜுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரிலாம் படிக்கிறது இல்லாமல் நம்ம நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் விளையாட்டாகவே நம்ம வீட்டிலேருந்தாங்க ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்தே நம்ம ஆரம்பித்து பசங்களுக்கு இப்போ சில பசங்களுக்கு அமைச்சர்லாம் யார் அப்படிங்கிறது கூட சில விவரங்கள் தெரியாமல் இருக்குது. எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம வீட்டிலேருந்தே அதை தொடங்கணும். நம்ம நாட்டு ஒவ்வொரு இதுக்கும் அமைச்சர்கள் யார், எத்தனை இலாக்கா இருக்குது, நம்ம இதில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, அப்புறம் வந்து பாராளுமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பசங்களுக்கு பேசிக்காக உள்ளது நமக்கு தெரிஞ்சதை அதுங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே அப்புறம் பசங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி எடுப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து வகுப்புகளில் வந்து நேராக எடுத்தோன்னே பாடத்துக்கு போயிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல ஆயத்தப்படுத்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எதையாவது ஒரு பசங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக அவங்கள கவனிக்க வைக்கிறதுக்காக, உற்சாகப்படுத்துறதுக்காக சில தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளும் வீட்டிலேருந்து தொடங்குவோம். பசங்களுக்கு சில தகவல்கள்லாம் சொல்லி அவங்க நல்ல பண்புகளை வளர்த்து அவங்கள நல்லா உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.